தமிழே உயிரே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என என் தமிழ் தாயை வணங்குகிறேன். அன்பார்ந்த மேல்நிலை 1ஆம் ஆண்டு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். நாம் சென்ற பாடத்தில் கவிதைப்பிழை இயல் 2 கவிதைப்பிழையில் ஏதிலிக்குருவிகள் என்ற தலைப்பில் ஏதிலிக்குருவிகள் என்ற கவிதையை இயற்றியவர் யார்? அழகிய பெரியவன் என்று நாம் பார்த்தோம். அவருடைய வாழ்க்கை குறிப்புகள், பிறப்பு, அவருடைய இளமை கல்வி, கல்வியல் கல்வி, முதுகலை கல்வி, அவர் எழுதிய படைப்புகள், நூல்கள் யாவற்றையும் நாம் பார்த்தோம். அதில் ஏதிலிக்குருவிகள் என்ற பாடலின் பொருள், ஏதிலிக்குருவிகள் என்பன எதை குறிக்கின்றன, எதனை மையமாக வைத்து ஏதிலிக்குருவிகள் என்ற தலைப்பை இட்டு சென்றார், அதனுடைய பாடலின் பொருள் என்னென்ன என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். தற்பொழுது ஏதிலிக்குருவிகள் எங்கோ போயின, இதன் பொருள் விளக்கம் என்ன என்பதற்கான விடைகளை கூறினோம். அதற்கடுத்து ஒரு வினா அடுத்த பகுதியில் பார்ப்போம் என்று நான் கூறினேன். அது இரண்டையும் பார்த்து அடுத்த பகுதிக்கு நாம் செல்வோம். ஏதிலிக்குருவிகள் எங்கோ போயின, எங்கே இல்லை, எங்கோ போயின. அதாவது பழங்காலத்தில் மாதம் மும்மாறி பெய்தன, செடி கொடிகள் வெள்ளப்பெருக்குகள் பெருக்கெடுத்து ஓடின, வானம் மழை பொழிந்தது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடின. ஆதலால் எங்கும் வளம் நிறைந்து காணப்பட்டன. குருவிகள், பறவைகள் என அனைத்து இனங்களும் தன் கூடுகளோடு இருந்து செடி மரம் கொடிகளில் கொஞ்சி குழாவின. ஆனால் மரங்கள் வெட்டப்பட்டதால் குருவிகளுக்கான தங்கும் இடங்கள் இல்லாதனாலும் உணவுகள் கிடைக்காதனாலும் அந்த குருவிகள் ஏதிலியாய் அனாதைகளாக ஆதரவற்று எங்கோ சென்றன என்பதை இப்பாடலின் பொருள் என நாம் அறிந்தோம். அடுத்தது இரண்டாவது வினா, காற்றிலாடும் புல்வீடுகளாய் அழகிய பெரியவன் கூறும் ஒப்புமையாது ஏன் என்ற ஒரு வினா. காற்றிலாடும் புல்வீடுகளாய் அழகிய பெரியவன் குறிப்பிடும் ஒப்புமை புல்வீடுகளால் வேயப்பட்ட புற்களால் வேயப்பட்ட வீடுகள் சற்றே காற்றில் ஆடுவது போல தூக்கணாங்குருவிகளால் கட்டப்படுகின்ற கூடு அந்த புல் வீடுகளுக்கு ஒப்புமையாக கூறப்பட்டுள்ளது என்பதே இதன் பொருளாகும். அடுத்தது இலக்கண பகுதியை நாம் பார்ப்போம். பார்க்க, முன்பென்றால், மழைக்காலம், கரையெல்லாம், நெடுமரங்கள், கிளையமர்ந்து என்ற சொற்களுக்கான இலக்கண பகுதியை பார்ப்போம். பார்க்க என்பது வினையெச்சம். பார்ப்பதற்கு, பார்த்தது, பார்த்தன என்ற சொல் முழுமையடையாமல் பார்க்க என்று அகரத்தை அடிப்படையாக கொண்டு எச்சமாக வந்ததால் இது வினையெச்சம். தகரத்தை அகரத்தை எச்சமாக வந்தால், சொல் முழுமை பெறாமல் எச்சம் வந்தால் அது பெயரெச்சம் என்று கூறுகிறோம். ககரத்தையோ அல்லது இகரத்தையோ உகரத்தையோ அடிப்படையாக கொண்டு எச்சமாக வந்தால் அது வினையெச்சம் என்று அழைக்கிறோம். பார்க்க என்ற சொல் முழுமையடையாமல் பார்த்தது, பார்த்தன என்ற சொல் முழுமை பெறாமல் பார்க்க என்று குறையுடையதாக வந்ததால் இது வினையெச்சம் என்று பொருள்படும். அடுத்தது முன்பென்றால், இதை புணர்ச்சி விதியில் பார்ப்போம். முன்பென்றால் என்ற சொல்லை எப்படி பிரிக்கலாம்னா, முன்பு கூட்டல் என்றால். இதை எப்படி பிரிக்கலாம்? முன்பு கூட்டல் என்றால் என்று பிரிக்கலாம். அப்போ இதை எப்படி புணர்ச்சி விதி காண்பது என்ற விதிகள் இருக்குது. முன்பு, இப்பு கூட்டல் ஊ, இப்பு கூட்டல் ஊ, பூ, இது உயிரெழுத்து. இரண்டு சொற்களில் முதலில் உள்ளது நிலைமொழி, அதற்கடுத்து வருகின்ற சொல் வருமுறை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நிலைமொழியில் குற்றிலகரம் வந்து குசூடு, கூசூடு, தூபூரு என்ற 6 எழுத்துக்கள் ஒன்று இலைமொழியின் இறுதியில் வந்து வருமொழியில் உயிரெழுத்துக்களை உடைய சொல் வந்தால் ஏ என்பது உயிரெழுத்து,
உயிரெழுத்தை உடைய சொல் வந்தால் இது என்ன சொல் அப்படின்னா குற்றியலுகர புணர்ச்சி சொல் அப்படின்னா, குற்றியலுகர புணர்ச்சி சொல் அப்படின்னா அதுக்கு என்ன விதி அப்படின்னா, ஒன்று உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும், மெய்விட்டோடும் நம்ம சேர்த்து எழுத மெய்விட்டு ஓடும் என்ற சொல்ல மெய்விட்டோடும் என்று எழுத என்ற விதிப்படி இதனுடைய நூற்பாவினுடைய பொருள் என்ன? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். வருமொழியில் உயிரெழுத்துகள் வந்து நிலைமொழியில் குற்றியலுகரம் வந்தால், குற்றியலுகரம் அப்படின்னா குறுகிய ஓசையுடைய ஊ என்னும் எழுத்து, பூ என்னும் எழுத்து. இங்கே பூ எப்படி பிரிக்கலன்னா பூ என்ற உயிர்மை எழுத்தை இப்பு குடல் ஊ என பிரிக்கலாம். அப்போ இந்த ஊ என்பது குற்றியலுகர சொல் அப்படின்னு. அப்போ வருமொழியில் இரண்டு சொற்களை பிரிக்கிற போது நிலைமொழியில் குற்றியலுகரம் வந்து வருமொழியில் உயிரெழுத்தை பெற்று வந்தால் அந்த நிலைமொழி உகரம் மெய்யை விட்டு ஓடிவிடும். அதான் பொருள். வருமொழியில் உயிரெழுத்துக்களை பெற்று நிலைமொழியில் குற்றியலுகரம் வந்தால் அந்த நிலைமொழியில் இருக்கின்ற மெய்யெழுத்தை விட்டு உகரம் ஓடிவிடும். அதான் பொருள். உயிர்வரின், உயிர்னா வருமொழியில் உயிர்வரின் உக்குரல் ஊ என்ற எழுத்து, குற்றியலுகர எழுத்து மெய்யை விட்டு நிலைமொழி மெய்யை விட்டு ஓடிவிடும். இதான் பொருள். அப்போ என்னவாகும்? இது எப்படி பிரிக்கலாம்? அப்ப இப்ப அந்த இப்பை விட்டு ஊ போச்சுன்னா ஊ போயிடுது, அப்ப இப்ப நிற்கும். அடுத்தது என்றால், அப்போ முன் பென்றால் அப்படின்னு. இப்ப அடுத்த விதி என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டாவது, இப்ப பாருங்க இங்க நிலைமொழி இறுதியில மெய்யெழுத்து வருகிறது, வருமொழியில் முதலில் உயிரெழுத்து வந்துருக்குது. அப்போ மெய்யும் உயிரும் சேரும் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு என்ன விதினா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. மெய்யோடு உயிரெழுத்து மெய்யும் உயிரும் சேர்வது அது இயல்புதான் என்ற பொருளின் அடிப்படையில் இப்போ ஏயும் என்ன ஆகும்? பே என மாறும். அப்போ எப்படி எழுதுனா முன் வென்றால் விடை வந்துச்சா? முன் வென்றால் சொல் என்னது? முன் வென்றால். இது புணர்ச்சி விதி. அப்போ ஒரு சொல்லை பிரிக்கிற போது நிலைமொழியின் இறுதியில் குற்றியலுகரம் வந்து வருமுறையில் முதலில் உயிரெழுத்து வென்றால் அது என்ன புணர்ச்சி என்று நம்ம உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா குற்றியலுகர புணர்ச்சி. குற்றியலுகர புணர்ச்சிக்கான இரண்டு விதிகள், உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இதுதான் சொல்ல பிரிக்கிறோம். முன்பு குடல் என்றால் அப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதியின்படி முன்பு குடல் என்றால் என்பதில் உள்ள நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யில் உள்ள உகரம் உயிர் வருமொழியில் உயிரெழுத்து வந்ததால் அந்த உகரம் கெட்டு முன் பென்றால் என்றானது. அடுத்த விதி, அப்போ நிலைமொழியின் இறுதியில் மெய்யும் வருமொழியும் முதலில் உயிரும் வந்துள்ளது, அப்போ மெய்யும் உயிரும் சேரும். இதற்கான விதிதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதியின்படி இப்பு ஏவும் பேயின மாறி முன் பென்றால் என்று ஆனது. அடுத்தது மழைக்காலம். இது எப்படி பிரிக்கலாம்? மழை கூட்டல் காலம் என பிரிக்கலாம். இது புணர்ச்சி விதிதான். இதுக்கு என்ன விதி அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்படுது? மழை கூட்டல் காலம். நமக்கு என்ன தேவை? அதனுடைய ககர ஒற்றாகி இக்கு மெய் எழுத்து வேணும். அப்போ ஒற்று தேவை. அதுக்கு என்ன விதி அப்படின்னு சொன்னா இயல்பினும் விதியினும் என்ற இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கச தப மிகும். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கச தப மிகும் அப்படின்னா அப்போ மழை குடல் காலம் இது இயல்பாக புணர்ந்து அப்படின்னா என்ன சொல்றேன்னா இயல்பின் காரணத்தினாலோ
அல்லது விதியின் காரணத்தினாலோ. உதாரணமா காலம் கடந்தது. உதாரணம் என்னது? காலம் கடந்தது. இப்போ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அந்த காலம் குடல் கடந்தது. அப்ப காலம்ங்கிற ஒற்று அழிந்து மவீறு ஒற்றழிந்து கால குடல் கடந்தது ககரத்திற்கினமான நகரம் தோன்றி காலம் கடந்தது அப்படின்னா அது என்ன அப்படின்னா விதி காரணத்தினால் ஒற்று மிகுதல். அப்ப இங்க இயல்பின் காரணத்தினால் ஒற்று மிகுகிறது. அதான் சொன்னா இயல்பினும் விதியினும் என்ற உயிர் முன் உயிர்னா மழை இல் குடல் ஐ அதான் உயிர் அப்படின்னு சொல்றோம். ழை அப்படிங்கிறது ஐ. இயல்பின் காரணத்தினாலோ விதியின் காரணத்தினாலோ அந்த ஒற்று மிகும். இப்ப இங்க எந்த அடிப்படையில் மிகுதுன்னா இயல்பின் காரணத்தினால் அந்த ககரத்தின் அந்த வருமொழி ககரத்துக்கு இனமான ககரம் ஒற்று சேர்கிறது. அப்ப மழை காலம் மழைக்காலம் என ஆனது. இதை எப்படி பிரிக்கணுமா? மழை குடல் இக்கு குடல் காலம் என பிரித்து எழுதலாம். டைரக்டாவே அப்படி எழுதலாம். அப்போ மழைக்காலம்ங்கிற சொல்ல மழை குடல் காலம் என பிரிக்கலாம். இதற்கான விதி என்ன? இயல்பினும் விதியினும் என்ற உயிர்முன் கசதப மிகும். இயல்பின் காரணத்தினாலோ விதியின் காரணத்தினாலோ வருமொழி இனமான ஒற்று மிகும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த ககர ஒற்று அப்படியே இக்காக மாறி மழைக்காலம் என மாறுகிறது. கரை எல்லாம் இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா கரை குடல் எல்லாம் கரை குடல் எல்லாம் இதை சேர்த்துக்கலாம். கரை எல்லாம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ஏ இந்த ஏங்கிற உயிரெழுத்து ஏ என மாற வேண்டும். அதுக்கு என்ன விதி அப்படின்னு சொன்னா இதுக்கு ஒரு விதி. இ ஐ வழியவும் ஏனை உயிர் வழியவும் ஏமுன் இவ்விருமையும் அப்படிங்கிற விதி இருக்கு. நமக்கு ஒரு விதி மட்டும் எடுத்துக்கலாம். என்ன விதி அப்படின்னு சொன்னா இ ஐ வழி எவ்வும். அதுக்கு என்ன பொருள் என்ன அப்படின்னா நிலைமொழியின் இறுதியில் ரை எப்படி பிரிக்கலாம்? ரை எப்படி பிரிக்கலாம்? இரு குடல் ஐ இரு குடல் ஐன்னு பிரிக்கலாம். அப்போ நிலைமொழி இ ஐ என்ற மூன்று எழுத்துக்கள் ஏதேனும் ஒன்று வந்து வருமொழியில் பிற உயிரெழுத்துக்களை பெற்று வந்தால் அதை உடன்படுத்த எகர உடம்படுமை தோன்றும். எகரனா இ எகர உடம்படுமை தோன்றும் அப்படின்னு அந்த பொருள். அப்ப பாருங்க கரை கூட்டல் இ கூட்டல் எல்லாம் கரை கூட்டல் இ கூட்டல் எல்லாம். அப்போ இ ஐ வழி எவ்வும் யான ஈனர் எகர உடம்படுமை. இப்ப பாருங்க அடுத்த விதி என்ன வரும்? மெய் அடுத்த சொல்ல பாத்தீங்கன்னா இடைமொழியில ஈங்கிற மெய்யெழுத்திற்கு வருமொழியில ஏ என்ற உயிரெழுத்து இருக்குது. அப்ப மெய்யும் உயிரும் சேரும். அதற்கான விதி என்ன நம்ம முன்னவே பார்த்திருக்கோம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. மெய்யும் உயிரும் சேர்வது அது இயல்புதான் அப்படின்னு சொன்னா அப்போ கரை ஈயவும் ஏ என மாறியது. கரையெல்லாம் என்றானது. அப்புறம் என்ன விதி? இப்போ கரையெல்லாம் என்று சொல்லி கரை குடல் எல்லாம் என பிரிக்கலாம். அந்த கரை எல்லாம் என்ற வறுமொழியில் இருக்கின்ற உயிரெழுத்து உயிர்மை எழுத்தாக மாற வேண்டிய விதி என்னன்னு சொன்னா இ ஐ வழி எவ்வும் என்ற விதியின்படி கரை குடல் ஈ குடல் எல்லாம் என்றானது. பிறகு மெய்யும் உயிரும் சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற அடிப்படையில் ஈயவும் ஏ என மாறி கரையெல்லாம் என்றானது. இது போல நெடுமரங்கள்ங்கிற சொல்ல அது இலக்கண குறிப்பு நெடுமை குடல் மரங்கள் பிரிக்கலாம். அப்போ அது நெடுமை மரங்கள் அப்படின்னு ஒரு சொல்லை பிரிக்கும் பொழுது நிலைமொழி இறுதியில் மை விகுதி நெடுமையாகிய மரங்கள் அப்படின்னு சொன்னா ஆகிய என்ற உருவம் மறைந்து வந்தால் அது பண்பு தொகை என்று பெயர். இலக்கண குறிப்பு பண்பு தொகை. நெடுமரங்களுக்கான இலக்கண குறிப்பு பண்பு தொகை. எப்படி ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா நெடுமையாகிய மரங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ மை என்ற விகுதியும் ஆகிய என்ற உருவம் மறைந்து வந்தால் அது பண்பு தொகைன்னு சொல்றோம். இதுவே புரட்சியில எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நெடுமரங்கள்
இது எப்படி பிரிக்கலாம்? நெடுமை கூட்டல் மரங்கள் அப்படின்னு பிரிக்கலாம். நெடுமை கூட்டல் மரங்கள் பிரிக்கலாம். அப்போ இது புணர்ச்சி விதி தான். இது அப்போ இது நெடுமை மரங்கள், நெடுமை நீண்டு வளர்கின்ற மரங்கள் அப்படின்னு பொருள். அப்போ பண்பு பெயர் உணர்த்தி வந்தால் அது பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். அப்போ பண்பு பெயர் புணர்ச்சியில முதல் விதி அப்படின்னு சொன்னா, பண்பு பெயர் புணர்ச்சியின் விதிகள் 7 இருக்குது. ஈறுபோதல், இடையகுரம் ஈயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், தந்து திரட்டல், முனின்ற மெய்த்திரிதல், இனமிகள் அரிதாக இணையும் என்ற பண்பும் ஒரு சேர்கிறது. அது அரிதாக வரும். அப்போ முதல் விதி நிலைமொழியின் இறுதியில மை என்ற விகுதி வந்திருக்கிறதுனால இது என்ன புணர்ச்சி அப்படின்னா ஈறுபோதல் புணர்ச்சி. ஈறுபோதல்னா ஈறுனா நிலைமொழியின் ஈற்று எழுது, கடைசி எழுத்து அப்படின்றோம். அப்போ ஈறுபோதல்ங்கிற விதியின்படி அப்ப இதுக்கு என்ன விதி? ஈறுபோதல் என்ற விதியின்படி மை விதி கெட்டால் நெடுங்குட்டல் மரங்கள் என்று ஆகிறது. அப்போ நமக்கு சொல் சரியாதான் வருது. அந்த கூட்டலாம் மட்டும் எடுத்துட்டீங்களா, இதை என்ன பண்ணலாம்? நெடுமரங்கள் என்றானது அப்படின்னு சொல்லி நீட்டோ போட்டோம். நெடுமரங்கள் என்ற சொல்லுக்கான இலக்கண குறிப்பு பண்பு தொகை அச்சொல்லே புணர்ச்சி விதியாகவும் புணர்ச்சி விதியிலும் வருகிறது. அப்ப நெடுமரங்கள் என்ற சொல்லை நெடுமை கூட்டல் மரங்கள் என பிரிக்கலாம். நிலைமொழி இறுதியில் மை விதி வந்ததனால் அது பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் புணர்ச்சியின் முதல் விதி ஈறுபோதல் என்ற விதி. அப்ப ஈறுபோதல் என்ற மை விதி கெட்டவுடனே நெடுமரங்கள் என்று ஆனது. அடுத்து இரண்டாவது கிளை அமர்ந்து. அடுத்த சொல் கடைசி கிளை அமர்ந்து. இதை எப்படி பிரிக்கலாம்? கிளை கூட்டல் அமர்ந்து. கிளை அமர்ந்து எப்படிங்கிற சொல்ல பிடிக்கலாம். கிளை கூட்டல் அமர்ந்து நம்ம முன்பே பார்த்தோம். கிளை அமர்ந்துங்கிறது எமர்ந்து ஆங்கிற வறுமொழி ஆங்கிறது ஏவாக மாறும். அப்ப அதுக்கு என்ன புணர்ச்சி அப்படின்னு சொன்னா நம்ம பார்த்தோம் முன்னவே இ ஐ வழி எவ்வும் என்ற விதி. அப்ப இ ஐ வழி என்ற விதியின்படி கிளை கூட்டல் இதை என்ன பண்ணலாம்? கிளை கூட்டல் ஈ கூட்டல் அமர்ந்து அப்படின்னு பிரிக்கலாம். ஏன் அப்படின்னா இது என்ன விதி? இ ஐ வழி இ ஐ வழி எவ்வும் என்ற விதியின்படி கிளை கூட்டல் ஈ கூட்டல் அமர்ந்து அப்படின்னு. அடுத்த இரண்டாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதியின்படி நிலைமொழி மெய்யெழுத்தும் வறுமொழி உயிரெழுத்தும் சேர்ந்து என்னவாகிறது? கிளை அமர்ந்து என்றாகிறது. இது மாணவர்களை இலக்கண குறிப்புகளும் புணர்ச்சி விதிகளும் உள்ளடங்கியது ஏதிலி குறிவுகளுடைய பகுதிகள். இது முடிந்தது. ஏதிலி குறிவுகள் ஆசிரியருடைய குறிப்பு அழகிய பிரியவன், அவருடைய இயற்பெயர் அரவிந்தன். இது முழுமையாக பார்த்தோம். அவருடைய இளமை பருவ கல்வி. அடுத்த பகுதியாக அவருடைய கல்வியில் கல்வி, முதுகலை கல்வின்னு பார்த்தோம். அடுத்தது ஒரு நாடகம், கவிதை, கட்டுரை, இப்படி பல்வேறு தளங்களில் இவருடைய பங்களிப்பு மிகுதியாக உள்ளது அப்படின்னு பார்த்தோம். இந்த ஏதிலி குருவிகள் என்ற சொல்லின் பொருள், ஏதிலி குருவிகள் என்பது ஒரு குருவி இல்லை, அது ஏதிலி, ஏதும் இழி, எதுவும் இல்லாததால் இந்த பறவை இனங்கள் தன் வாழ்வாதாரத்தை விட்டு அழிந்தன, எங்கோ சென்றன என்ற பொருள் அமைகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏதிலி குறிப்புகள், அது ஆசிரிய குறிப்புகள் அழகிய பெரியவன் குறிப்பு வரைகை அப்படின்னு கேட்கலாம். 4 மார்க்ஸில் கேட்கலாம். 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதிலி குறிப்புகள் எங்கேயோ போயின. காற்றில் ஆடும் புல் வீடுகளால் அழகிய பெரியவன் கூறும் ஒப்புமையாது ஏன் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கான விளக்கங்கள் சொன்னோம். இதுதான் ஏதிலி குறிப்புகளுடைய குருவினா சிறுவினா மொழிபெயர்ச்சிகளான இலக்கண குறிப்பு புணர்ச்சிகள் பார்த்தோம். அடுத்த பகுதியாக நாம் பார்க்க போவது காவியம் என்ற கவிதை. மாணவர்களே, காவியம் என்ற கவிதை பாடலை நாம் பார்க்க போகிறோம். காவியம் என்றால் என்ன? காவியம் என்பது காப்பியத்தினுடைய
ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. காவியம் என்பது காப்பிய பண்பே அல்லது காப்பியம் என்பது காவிய பண்பே அப்படின்னு சொல்லுவாங்க. காவியம் என்பது காப்பியத்திற்குரிய ஒரு பண்பாகும் அப்படின்னா, இப்போ காப்பியத்திற்குரிய பண்புகள் அல்லது காவியத்திற்குரிய பண்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சின்ன கிளாஸ்ல 10ஆவதுல படிச்சுப்போம். அதாவது இயற்கை வருணைகள், நீர் நிலம், இப்படி செடி கொடி கடல், இப்படிப்பட்ட அனைத்து இயற்கை பொருளையும் பாடுபொருளாக கொண்டு வைத்து பாடுவது. அது மட்டுமல்லாமல் ஒரு கதையின் மூலமாக பல்வேறு கிளைக்கதைகளை உள்ளடக்கியது. இவற்றையெல்லாம் மையமாக வைத்து பாடுவதை தான் நம்ம காவியம் அப்படின்னு சொல்றோம். அந்த காவியம் என்ற கவிதை பிழையை இயற்றியவர் யாருன்னா பிரமிழ்ங்கிற ஆசிரியர். யாரு ஆசிரியர்? பிரமிழ். இவருடைய இயற்பெயர் சிவராமலிங்கம். இவருடைய ஊர் நாடு இலங்கையில திரிகோண மலை பகுதியை சார்ந்தவர். ஊர் அதாவது நாடு இலங்கை, இலங்கையில திரிகோணமலை பகுதியில் பிறந்தவர். அடுத்தது இவர் திருகட்டமா இலங்கையில் பிறந்தவர். ஏறத்தாழ 1900 ஏப்ரல் 20 இவருடைய தோற்றம் ஏப்ரல் 20 1939 பிறப்பு தோற்றம். இவர் இலங்கையில் பிறந்தவராக இருந்தால் கூட ஏறத்தாழ 70களில் ஆரம்பத்திலேயே நம்முடைய சென்னைக்கு வந்தவர். சென்னைக்கு அவருடைய அங்கிருந்து குடிபெயர்ந்தவராக நம்ம நாட்டுக்கு வந்துட்டாரு. அங்கு நம்முடைய நாட்டிலேயே தமிழ்நாட்டிற்கு வந்து குறிப்பாக சென்னையிலேயே அவருடைய வாழ்க்கை பயணம் இறுதி வரை அங்கே அவர் வாழ்ந்து கழித்தார் அப்படின்னு சொல்றான். இவர் ஏறத்தாழ 20ஆம் ஆண்டு, இவருடைய 20வது அகவையில் வயதில், இவருடைய 20வது வயதில தான் இலங்கையில் வாழ்கிற போது தன்னுடைய 20வது வயதில் எழுத்து என்ற பத்திரிகை எழுத்து என்ற பத்திரிகையில் தன்னுடைய கவிதைகளையும் விமர்சனங்களையும் கட்டுரைகளையும் ஒவ்வொன்றாக எழுதி வெளியிட்டார். பிறகுதான் அந்த 20வது வயதிற்கு பிறகுதான் நம்முடைய தமிழ்நாட்டிலேயே பூர்வமாக வாழ்ந்து அங்கே அவருடைய கவிதை படைப்புகளை எழுதி அங்கே அவருடைய சாதனைகளை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்றோம். அப்போ இவர் ஒரு இலங்கையில் வாழ்ந்தவராக இருந்தால் கூட, இலங்கையில் பிறந்தவராக இருந்தால் கூட, அவருடைய வாழ்க்கை பயணமானது நம்முடைய தமிழ்நாட்டிலேயே இருந்து அவருடைய படைப்புகளையாகவும் அங்கே வெளிவந்ததனால் இவரை ஒரு இலங்கை வாழ் தமிழராக இருந்தால் கூட நம்முடைய தமிழ் கவிஞராகவே நம்முடைய தமிழுலகம் அவரை உயர்த்தி போற்றியது. அதே போல இலங்கை எழுத்துலகமும் அது தமிழராகவே கருதி வந்தார்கள் என்று செய்திகள்லாம் சொல்லப்படுகிறது. இப்போ இது இவருடைய எழுத்து பயணம் அப்படிங்கிற தலைப்பில், அதாவது படைப்புலகம் என்ற தலைப்பில் எழுத்து என்ற பத்திரிகை முதன்மையாக வைத்து இவருடைய படைப்புகள் யாவும் அமைந்தன அப்படிங்கிற செய்தியை சொல்லப்படுகிறது. பிறகு பார்த்தீங்கன்னா இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படைப்புகள் அப்படின்னு சொல்லி சொன்னா கவிதை, கட்டுரை, நாவல், சிறுகதை,
அது மட்டுமல்ல, ஓவியம், சிற்பம் இப்படி பல்வேறு வகையான துறைகளில் மிகுந்த ஈடுபாடு உடையவராக, திறன் படைத்தவராக காணப்பட்டார் என்ற செய்திகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. பொதுவாக ஒரு கவிஞர் அப்படின்னு சொன்னால், கவிஞர் அப்படின்னா ஒரு கவிதை எழுதுவார், அல்லது ஒரு ஏதாவது ஒரு சில படைப்புகளை தன்னகத்தை கொண்டு வருவராக காணப்படுவார். ஆனால் இவருடைய செயல்பாடுகளோ ஒன்றல்ல இரண்டல்ல, இவர் தொடாத துறைகள் இல்லை என்றும் சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, கவிதை, கட்டுரை, ஓவியம், சிற்பம் என்ற இந்த படைப்பு திறன் மட்டுமல்ல, ஆன்மீகத்திலும் இதை காட்டிலும் படைப்பாற்றலை விட ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவராக காணப்பட்டார் என்ற செய்தியும் சொல்லப்படுகிறது. எனவே இவர் தன்னுடைய வாழ்நாளில் படைப்புலகில் ஒரு பெரிய பங்காற்றியுள்ளார். கவிதை, உரைநடை சில சீசு செல்லப்பன் சொல்லுகிற போது கூட உரைநடையில் மிகுந்த உச்சத்தை தொட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சீசு செல்லப்பா அவர்கள் அவருடைய எழுத்து என்ற பத்திரிகையில் இவருடைய படைப்புகள் எல்லாம் வெளிவந்தது என்று நம்ம கண்டோம். அவர்தான் இவரை போற்றுகின்ற வகையில் சொல்றாங்க, உரைநடை உலகில் மிகுந்த உச்சத்தை தொட்டவர் அப்படின்னு சொல்லுவார். அப்படி தன்னுடைய இலக்கிய உலகில் தன்னுடைய பங்களிப்பை, தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியவராக இவருடைய செயல்பாடுகள் அமைந்தன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் இவருடைய படைப்புகளில் குறிப்பாக ஒன்று கவிதை அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒன்று கண்ணாடியுள்ளிருந்து என்ற கவிதை தொகுப்புகள் எழுதியிருக்கிறாரு, கவிதை தொகுதிகள் எழுதியிருக்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கையளவு, ஆமா கடல், கையளவு கடல் போன்ற கவிதை தொகுதிகளை எழுதியிருக்கிறார். அது தலைப்பின் வாயிலாக ஒரு விசித்திரமான கதை பொருத்தங்களை, தலைப்பு பொருத்தங்களை நம்மால் அறிய முடிகிறது. கண்ணாடி உள்ளிருந்து அப்படிங்கிற ஒரு தலைப்பு, கையளவு கடல், கைப்பிடி அளவு அல்லது கையளவு, கைப்பிடி அளவு அப்படின்னு சொல்லலாம். கைப்பிடி அளவு கடல் அப்படின்னு சொல்லலாம். கையளவு, கைப்பிடி அளவு, கைப்பிடி அளவு கடல். கடல் என்பது இந்த உலகத்தில், ஆமா, நிலத்தில் நம்ம 1/3 நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ அவ்வளோ ஒரு பெரிய கடலை தன்னுடைய கைப்பிடி அளவுதான் கடல், ஒரு அளவு மெஷர் சொல்றான், இவ்வளவுதாயா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுபோல இவருடைய கவிதை தத்துவங்கள் இப்படி இந்த தலைப்புகளில் கவிதை தொகுப்புகள் அமைகின்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது சிறுகதை. சிறுகதையில பார்த்தீங்கன்னா, ஆமா, லங்காபுரி ராஜா, லங்காபுரி ராஜா அல்லது அடுத்தது பிரமிழ் கவிதைகள், பிரமிழ் படைப்புகள் அப்படிங்கிற படைப்புகள் வருது. ரெண்டாவது பிரமிழ் படைப்புகள், அது எழுதல நான். லங்காபுரி ராஜா, பிரமிழ் படைப்புகள் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புகளை எழுதியிருக்கிறாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா நாடகம், கட்டுரை பிரிவு. கட்டுரையில வெயிலும் நிழலும், வெயில் அல்லது வெயிலும் நிழலும் அப்படிங்கிற கட்டுரையை எழுதியிருக்கிறாரு. இப்படி பல்வேறு தளங்களில் தன்னை மேம்படுத்தி கொண்டு இந்த இலக்கிய சமுதாயத்திற்காக இவருடைய பங்களிப்பு அளப்பரியதாக இருக்கின்றது என்றால் அது மிகையாகாது என்பதை அவருடைய படைப்புகள் வாயிலாக நாம் அறியலாம். இது ஆசிரியர் பற்றிய குறிப்புகள். காவியம் என்ற
கவிதை பேழை இயற்றியவர் பிரமிழ். இவருடைய இயற்பெயர் சிவராமலிங்கம். இவர் இலங்கை திருகோணமலையில் பிறந்தவர். இவருடைய தோற்றம் ஏப்ரல் 20, 1939. வயது இவருடைய 20வது வயதில் எழுத்து என்ற பத்திரிகையில் இவருடைய படைப்புகள் யாவும் வெளிவந்தன. இவருடைய படைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கவிதை, விமர்சனம், சிறுகதை, கட்டுரை, நாடகம், அடுத்ததாக பார்த்தீங்களா ஓவியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி பல்வேறு தலைப்புகளில் இவருடைய பிரதிபலிப்பு, இவருடைய செயல்பாடுகள் அமைந்தன அப்படின்னு பார்த்தோம். அதில் குறிப்பாக கவிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி உள்ளிருந்து, கைப்பிடி அளவு கடல், சிறுகதையில் பார்த்தீங்கன்னா லங்காபுரி ராஜா, கட்டுரையில் பார்த்தீங்கன்னா வெயிலும் இழலும், இப்படிப்பட்ட இவருடைய படைப்புகளை நாம் அறிந்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவருடைய புனைப்பெயர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லுவோம். இவருடைய ஒவ்வொரு கவிதையிலும் ஒவ்வொரு புனைப்பெயர்களின் அடிப்படையில் ஒரு கவிதை அமைந்ததுன்னு சொல்லுவோம். அப்போ புனைப்பெயர்கள், நிக்நேம் சொல்லுவோம். புனைப்பெயர்கள் இவரு புனைப்பெயர் என்னன்னு சொன்னா, ஒன்று அரூப் சிவராம், அடுத்தது தர்மூன் சிவராம், அடுத்தது லக்குமி, இளங்கோ போன்ற புனைப்பெயர்களில் இவருடைய கவிதையானது வெளியானது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆசிரியர் பெயர், அவருடைய இயற்பெயர், அவருடைய படைப்புகள், அவருடைய புனைப்பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அப்போ காவியம் என்ற தலைப்பில் பிரமிழ் அவர்கள் சொல்லப்படுகின்ற பாடுபொருள் என்ன, அந்த பாடலுடைய பொருள் என்ன என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். காவியம்ங்கிற தலைப்பில் அமைந்துள்ள கவிதையை நாம் பார்த்து அதனுடைய பொருளை உணர்வோம். இது ஒரு மனநப் பாடல், 5 வரிகளை கொண்டது தான், எளிமையானது தான், நம்மளே எளிமையாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். பாருங்கள். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது அப்படிங்கிற ரொம்ப எளிமையானதான். ஆனால் இவர் பிரமிழ் என்ற கவிஞருடைய கவித்துவமானது, இந்த கவிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவிஞருக்கு ஒவ்வொரு பாடுபொருள், ஒரு இயற்கையை பாடுவாங்க, அல்லது தன்னுடைய உள்ளக்கடைகளாக காணப்படுகின்ற சிந்தனைகளை வெளிப்படுத்துவதாக காணப்படும் பல்வேறு வகையில் பாடுவாங்க. அந்த பாடுபொருள் சிறந்த பல கவிஞர்களுடைய செய்திகள் அந்த பாடலில் வெளிப்படையாக தோன்றும். இவருடைய பாடல்கள் யாவும் படிமமாக, படிமம் என்றாவே உள்ளடக்கம் அப்படின்னு சொல்லலாம். படிமம்னா படித்திருத்தல் அப்படின்னா, அப்போ அந்த பாடலில் செய்திகள் பல்வேறு வகைப்பட்ட உள்ளீடுகளாக படிந்து காணப்படுவதாக காணப்படும் அப்படின்னா. இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மீ பொறுமையியல் அப்படின்னு சொல்லுவாங்க. மீ பொறுமையியல் அப்படின்னா மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவருக்கு இயற்பியல், அறிவியல் சிந்தனைகள், அறிவியல் சார்ந்த சிந்தனைகள் மிகுந்தவராக காணப்படுகிறார். எனவே இவருடைய கவிதைகள் அந்த மெட்டாபிசிக்ஸ், அந்த மீ பொறுமையில் என்ற அடிப்படையிலேயே அறிவியல் சார்ந்த செய்திகளை உள்ளடக்கியதாக இந்த பாடல் காணப்படுகிறது. இது என்ன பொருள் அப்படின்னு பார்ப்போம். பாருங்க. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. என்னடா அது? சிறகிலிருந்து பறவை அப்படின்னா சிறகு இறகு அப்படின்னு சொல்லுவோம். சிறகு என்றால் இறகுகளின் தொகுதி தான் சிறகு. இறகுகளின் தொகுதி தான் சிறகு அப்படின்னு சொல்லுவோம். பறவைகள் பறப்பதற்கு காரணமாக அமைவது அப்படின்னு சொன்னா சிறகு, அதனுடைய சிறகடித்து பறக்கிறது பறவை அப்படின்னு சொல்லுவோம். சிறகடித்து பறவை பறக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதான் சொல்றோம், சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று. வானத்தில் பறவைகள்
பறந்து செல்கின்றன. அந்த அவ்வாறு பறந்து செல்கிற போது அந்த சிறகில் இருந்த ஓர் இறகு அதிசயமாகவோ அல்லது ஒரு காரணத்தினாலோ அது பிரிந்து விடுகிறது. அது காற்றின் தீராத பக்கங்களில் எது அந்த இறகு வானோக்கி, வானத்தின் அதாவது பூமிக்கு மேலே வானின் மேல்புறமாகும், பூமிக்கு மேலும் வானத்தின் மேலுமாக, பூமியின் கீழாக இல்லாமல் சற்றே உயரத்திலும் வானத்தின் மேலும், வானம் பூமி வானத்தை ஒப்பிட்டு சொல்லுவோம். இந்த இரண்டு இடங்களுக்குமாக பூமிக்கு கீழாக இல்லாமல் சற்றே உயரத்திலும் வானின் மேலாகவும், காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு சிறிய காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை, அந்த இறகானது என்ன பண்ணுது அப்படின்னா பூமியின் மேலாக காணப்படுகிறது, வானத்தின் மேலாக காணப்படுகிறது, பூமிக்கு கீழாக அல்லாமல் பூமிக்கு கீழாக சற்றே மேலேவும் வானத்தில் அந்தரத்திலேயே காற்றின் தீராத பக்கங்களில் காலின் மேலே ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. இங்கே எளிமையாக பார்த்தீங்களா, ஏதோ பறவை மேலே பறக்குது, அதில் ஒரு இறகு விழுந்துச்சு. அந்த இறகு என்ன பண்ணுது அப்படின்னா காற்றின் அழுத்தங்களால் அல்லது காற்றினுடைய தழுவல்களாலும் அதனுடைய அழுத்தங்களால் ஃப்ரெஷ் அப்படின்னா அழுத்தங்களாலும் அந்த இறகு இறகு மேலே ஆடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைப்போம். இது ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. எது? இந்த சிறகிலிருந்து விழுந்த இறகு எதை மையமாக வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, மையமாக வைத்து பாடுகிறது அப்படின்னு சொன்னா ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னு சொன்னா அது மேலோட்டமான பார்வை. ஆனால் இந்த பாடலின் பொருள் படிம நிலையில், படிமம் அப்படின்னு சொன்னாவே படிந்திருத்தல், அதனால் அந்த பாடலின் ஊடாக உள்ளடக்கங்கள், உள்ளீடுகள் மிகுதியாக காணப்படுகின்றன. உள்ளீடுகளில் கழிவுகள் மிகுதியாக காணப்படுகிறது. கழிவுகள் அதை சார்ந்த செய்திகள், அது சார்ந்த பொருள்கள், கருப்பொருள்களோ அல்லது உள்ளீட்டு பொருள்களோ மிகுதியாக காணப்படுகிறது அப்படின்னு சொன்னா அது என்ன அப்படின்னு சொன்னா இந்த கவிதையின் 3 சொற்பிரிவுகள் காணப்படுகின்றன. ஒன்று சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று, அதான் சொன்ன சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று. இரண்டாவது காற்றில் தீராத பக்கங்கள், இரண்டாவது காற்றின் தீராத பக்கங்கள். மூன்றாவது ஒரு பறவையின் வாழ்வு, ஒரு பறவையின் வாழ்வு. இந்த 3 சொற்பிரிவுகள் உள்ளீடாக பாடலின் படிமமாக படிந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். அது என்னென்ன அப்படின்னு சொன்னா ஒரு சுருக்கமாக சிறகிலிருந்து பிரிந்த இறகு அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்த பாடலுடைய நிகழ்பிரதேசம், நிகழ்கின்ற பிரதேசம் அப்படின்னா அதனுடைய பகுதிகள் எது அப்படின்னு சொன்னா முழுக்குமே அநேகமாக இது வானத்தை முழுமையாக அடிப்படையாக உள்ளது. எங்க இப்ப சிறகு பறக்குது, இறகு பறக்குது? வானத்திலிருந்து, வானத்திலேயே பறக்கிறது. அது பூமியில் வந்து விழவில்லை. பூமிக்கு சற்று மேலே வானத்தின் இடையில், வானத்திலும் பூமிக்கு இடையிலும் இரண்டு பகுதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் அது காற்றுடைய தழுவல்களாலும் அதன் அழுத்தங்களாலும் இது ஆடி அசைந்து காணப்படுகிறது. ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. அப்போ இது இந்த இறகானது அதாவது பூமி ஏன் விழுகிறது? எங்கே? வானத்தில் பறவை பறந்து செல்கிறது. அந்த பறவை பறந்து செல்கின்ற பறவையின் இடையில் ஒரு இறகு விழுகிறது. அந்த விழுந்த இறகு தரைக்கு இடையீடாக வைத்து இந்த காவியம் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்போ இறகுகளின் தொகுதி தான் சிறகு அப்படின்னு சொல்றோம். அப்படி பாய்ச்சது இறகுகளின் தொகுதி தான் சிறகு அப்படின்னு சொல்றோம். அப்போ
வானில் பறக்கின்ற பறவையினுடைய சிறகிலிருந்து எதற்கு இறகு விழ வேண்டும் என்ற வினா நம்ம இடுகிறது அப்படின்னு சொல்றான். அப்போ அதுதான் சொல்றான். அதுக்கு என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அது அதனுடைய காரண காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுதான் சொல்றான். இது எப்படி சொல்றேன்னா, தீராத பக்கங்கள் அப்படின்னா. ரெண்டாவது தீராத பக்கங்கள் அப்படின்னா எது தீராத பக்கங்கள் அப்படின்னு சொன்னா, வான்வெளியில் அந்த காற்றின் தனுவல்களாலும் அழுத்தங்களாலும் தீராமல் அது அல்லாடி கொண்டிருக்கிறது. எனவே ஆமா என்ன சொல்றோம் அப்படின்னா, தீராத பக்கங்கள் என்று சொல்லுகிற போது 3 செய்திகள் உள்ளடக்கி இருக்கிறது. ஒன்று இறகு, ஒன்று என்று இறகு, ஒன்று தீராத பக்கங்கள், 3 ஒரு பறவை என்ற 3ஐயும் மையமாக வைத்து பாடுகிறது. எது இருக்குது அப்படின்னு சொன்னா, அது தீராத பக்கங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன தீராத பக்கங்கள் அப்படின்னு சொன்னா, இறகு ஒன்று இருக்கிறது, 2 தீராத பக்கங்கள், அடுத்தது ஒரு பறவை. தீராத பக்கங்கள், ஒரு பறவை என்ற 3ஐயும் மையமாக வைத்து சொல்லப்படுவதே இந்த காவியத்தின் காவியத்தினுடைய சிறப்பம்சமாக அப்படின்னு சொல்றோம். அப்போ இதுல நம்ம பண்டைய இலக்கியங்கள் எல்லாம், இலக்கியங்கள் என்று சொல்ற இலக்கியங்களில் காணப்படுகின்ற காவியங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு சொன்னீங்கன்னா, சில 50 காப்பியங்கள் 50 காப்பியங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த காவியங்கள்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு காவியம் சிறப்படைய வேண்டும் என்றால், ஒரு காப்பியம் சிறப்படைய வேண்டும் என்றால் அதற்கு கதை மாந்தர்கள் குறிப்பாக 2 கதாநாயகன் கதாநாயகி வேணும். கதாநாயகன் கதாநாயகி இல்லை அப்படின்னு சொன்னா அது ஃபெயிலியர் ஆயிடும். அது ஒரு சிறந்த காப்பியம் ஆகாது, அது காப்பியம் ஓடாது, அது சரியாக இயங்காது அப்படின்னு சொல்றோம். அப்போ காவியம் என்ற இந்த கவிதையில் யார் கதை தலைவன் தலைவி, காப்பிய தலைவன் தலைவி யாரை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதுதான் சொல்றான். காப்பிய தலைவன் என்பது அந்த தனித்த பறவை, எங்கே வானில் தனித்த பறவைதான் கதாநாயகன். யாரு? இப்போ இதுல காவியம் என்ற படைப்பில், அந்த கவிதையில யார் காப்பிய தலைவர் அப்படின்னு சொன்னா, ஹீரோ யார் அப்படின்னு சொன்னா தனித்த பறவை. கதாநாயகி யாருன்னு சொல்லி சொன்னா காற்றில் மரிக்காத பக்கங்கள். எது மரிக்காத சொல்லலாம், காற்றின் மரிக்காத பக்கங்கள். இதுதான் தலைவன், கதா நாயகி. இப்போ காவியங்கிற தலைப்புல கதாநாயகன் கதாநாயகி யாருன்னு சொன்னா, கதாநாயகன் தனித்த பறவை, கதாநாயகி காற்றின் மரிக்காத பக்கங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த 2ம் தான் கதை மாந்தர்களாக பவனி வருகிறாங்க. அப்போ கதை மாந்தர்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு காவியம் அப்படின்னு சொன்னா தலைவன் தலைவனுடைய காதல், அந்த காதல் தான், அந்த காதல் என்ற கவிதை தான் காவியமாக மாறுகிறது. எனவே இந்த 2ம் உள்ளீடாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்றான். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த கதாநாயகனும் கதாநாயகியும் பவனி வருகின்ற ஒரு காட்சியாக படைக்கப்பட்ட இந்த கவிதை, அதுல தீராத பக்கங்கள் என்ற பார்ப்பதில் காற்றின் தீராத பக்கங்கள், அடுத்த பகுதிய காற்றின் தீராத பக்கங்கள் என்ற அந்த பொருளை எடுத்துக்கொள்ளுகிற போது நமக்கு இந்த அகநானூற்று பகுதியில பாலைத்திணையில வெள்ளி விதியாருடைய பாடல் இதற்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, வான வரம்பன் அடல் முனை கலங்கிய என்ற பாடல் நமக்கு இதற்கு முன்னுதாரணமாக ஒப்புமையாக சொல்லலாம். அதாவது வெள்ளி விதியாரை விட்டு பிரிந்த தலைவன், அதாவது வானவரம்பன் அப்படின்னு சொல்றோம். வானவரம்பன் என்பவர் யாருன்னு சொன்னா சேரமன்னன் அப்படின்னு, இந்த சேரமன்னனை குறிக்கும். அப்போ இங்கே அந்த
இது பாலைத்தனையில் சொல்லுகின்ற வானவரம்பன் தான் இங்கே கதாநாயகனாக எதை சொல்லுகிறோம் அப்படின்னா தனித்த பறவையை சொல்லுகிறோம், தனித்த பறவையை சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்றோம். இந்த தலைவன் இல்லாததனால் தலைவி மிகவும் துயர்படுகிறாள், தலைவி மிகவும் துயர்படுகிறாள் என்ற செய்தி உள்ளீடாக சொல்லப்படுகிறது. அதுவும் தலைவி சொல்லுகிற போது என் காதலனை அல்லது தலைவனை நான் காணாததால் நான் சிறுமையடைந்தேன் என்று சொல்லப்படுகிறது. சிறுமையடைந்தேன் என்று செய்தி சொல்லப்படுகிறது. அப்போ இந்த கதையினுடைய பாடுபொருள் எதை? ஒரு பறவை என்றால் அந்த பறவையினுடைய வாழ்வு இங்கே இருப்பை குறிக்கிறது. வாழ்வு என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, அவன் மூன்றாவது சொல்லும் போது இதை சொல்லிட்டு அடுத்து சொல்றான். வாழ்வு என்பது பறவையினுடைய இருப்பை குறிக்கிறது. இருப்பு, அது வாழ்ந்துட்டு இருக்கு, அது சாகல. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது என்ற பாடலில் 3 சொற்பிரிவுகள் அமைந்திருக்கின்றன அப்படின்னு பார்த்தோம். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று, காற்றில் தீராத பக்கங்கள், ஒரு பறவையின் வாழ்வு அப்படின்னு சொன்னோம். அப்போ சிறகிலிருந்து பிரிந்த இறகு அப்படின்னு சொன்னா வானத்திலிருந்து பறந்து கொண்டிருக்கின்ற பறவையின் சிறகுகளிலிருந்து ஒரு இறகு விழுந்தது. அது ஏன் விழுந்தது, எதற்கு விழுந்தது அப்படின்னு சொன்னீங்களா ஒரு கேள்வி எழுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்களா அது ஏன் அப்படின்னா தீராத பக்கங்கள், காற்றின் தீராத பக்கங்கள் அப்படின்னு சொன்னோம். அதாவது இப்போ பறந்துட்டு இருக்கு, அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ்பிரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காலாவதியானது, எக்ஸ்பயர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, காலாவதியானது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இறகுகள் பழுத்து அல்லது அதனுடைய முதுமை அடைந்து விட்டால் அது பறவையினுடைய சிறகுகளிலிருந்து ஒரு இறகு விழுவது இயல்புதான். அதுபோல அந்த இறகு விழுந்தது, அது காலாவதியானது அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லிவிட்டு பிறகு காற்றின் தீராத பக்கங்கள் அது என்ன பண்ணுது அப்படின்னா காற்று அதை தழுவிக்கொண்டும் அழுத்திக் கொண்டும் அதை இதமாக மேலே வைத்திருக்கிறது. சரி, அந்த பறவை அந்த இறகினுடைய வேண்டுதல் என்ன அப்படின்னு சொன்னா அது இறுதியில் இந்த பூமியில் படிந்து அழிவதுதானா அப்படின்னு சொன்னா அது கிடையாது. அதற்கு மாறாக கவிஞர் மறுதளிக்கிறார். இல்லை அப்படின்னு சொன்னா அது என்ன அப்படின்னு சொன்னா அதுதான் சொல்றார். அது காற்றையும் வாழ்வையும் ஒப்பிட்டு சொல்றார். காற்றையும் வாழ்வையும் ஒப்பிட்டு சொல்றார். காற்றின் மேலே அது தழுவி கொண்டிருக்கிறது, அது வாழ்வையும் அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொன்னா பறவையினுடைய வாழ்வும் அடிப்படையாக கொண்டிருக்குது அப்படின்னா இப்போ வாழ்வு அப்படின்னு சொன்னா கவிதையினுடைய ஒரு பாடுபொருள் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம். கவிதையுடைய ஒரு பாடுபொருள் வாழ்வு அப்படின்னு சொல்றோம். வாழ்வை அடிப்படையாக கொண்டதான் ஒரு கவிதையுடைய பாடுபொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்றோம். எனவே அந்த பறவையினுடைய வாழ்வு என்பது இங்கே இருப்பு என்று சொல்லப்படுகிறது. அது இருக்கு. அதனுடைய சிறகு ஒன்று, சிறகிலிருந்து விழுந்த இறகு அது காற்றிலே ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் பறவையினுடைய வாழ்வு இருப்பாக இருக்குது, நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை நமக்கு முன்வைக்கிறார். எனவே அப்போ அதை என்ன பண்ணி சொன்னா பிரிந்த இறகு, தீராத பக்கங்கள், எழுதிய வாழ்வு, காற்றிலே சிறகு பிரிந்தது, தீராத பக்கங்கள், அதனுடைய காற்றினுடைய தழுவல்களாலும் அழுத்தங்களாலும் அது அங்கே மிதந்து கொண்டிருக்கின்றன. அது பூமியில் வந்து மாயவில்லை. அது அங்கே மேலாக பூமியின் சற்றே உயரத்திலும் வானத்தின் இடையிலுமே அது காற்றின் தழுவல்களாலும் அழுத்தங்களாலும் அது ஆடிக்கொண்டிருக்கின்றன. எனவே அதனுடைய வாழ்வு இது பறவையினுடைய வாழ்வு அதன் இருப்பை அடிப்படையாக கொண்டது, அப்படின்னு சொல்றாங்க. அதில் உதாரணமாக இதில் அந்த சிறகு
அப்போ என்னென்ன வருது அப்படின்னு சொன்னா 4 மையமாக கொண்டு சொல்றார். சிறகு, இறகு, காற்று, பறவை. இந்த 4ஐயும் மையப்படுத்துவதாக இந்த பறவை, இந்த காவியம் நமக்கு மையக்கருத்தாக அமைகிறது அப்படின்னா, அப்போ வானத்தில் பறந்த பறவையில் இறகுகளிலிருந்து ஒரு சிறகு விழுந்தது. அது காற்றின் அழுத்தங்களாலும் தழுவல்களாலும் அங்கு மேலே ஆடிக்கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த பறவையின் இருப்பை மையப்படுத்தி காணப்படுகிறது. எனவே பறவை இறந்து விடவில்லை, அது வானிலே உலவிக் கொண்டிருக்கிறது. இது வாழ்வு என்பது இங்கே காதலை மையமாக கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றோம். காதலை மையப்படுத்தி, அதாவது பொதுவாக வாழ்வு என்பது கவிதையின் பாடுபொருள்னு சொல்லி முன்ன சொன்னோம். அந்த பாடுபொருள் எல்லாத்துக்குமே பொதுவானது அப்படின்னு சொல்றோம். அதில் இப்போ இயல்பாகவே ஒரு கவிதை படிக்கிற ஒரு எளிமையான வாசகர் அப்படின்னு சொன்னால், ஏன் இவர் பிரமை ஒரு பறவையின் வாழ்வை அப்படிங்கிறத பதிலாக ஒரு பறவையின் காதலை எழுதி செல்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எனவே வாழ்க்கை என்பது வாழ்க்கை என்பது காதலும் உள்ளடங்கியது அப்படின்றதான். எனவே அந்த நோக்கத்தில் தான் பறவையின் காதல் என்பதற்கு பதிலாக வாழ்வு என்ற சொல்லை நேர்த்தியாக பயன்படுத்தினார். எனவே அந்த பறவை வாழ்வு என்ற இருப்பை, அல்லது வாழ்க்கை என்ற இருப்பை கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இறகு என்பது அது காலாவதியானது, அது தானாக விழக்கூடியது. எனவே வாழ்வு என்பது இருப்பை கொண்டு மையமாக காணப்படுகிறது. அது காதலை தழுவியதாக, வாழ்வு என்பது காதலையும் உள்ளடக்கியதுதான் என்பதை அதை ஆழச் சொல்லாமல், அதை வெளிப்படையாக சொல்லாமல் பாடலின் ஊடே வாழ்வு என்ற சொல் இருப்பை மையமாக கொண்டது அப்படின்னு சொல்றோம். இதில் சிம்பிளாக ஒரு செய்திகள் ஒரு ஏதேதோ ஒரு செய்திகளை எது கொண்டதாக இருப்பதாக அமையும். ஆனால் இது எளிமையானது தான். சிறகிழந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது அப்படின்னு சொல்றோம். இயல்பாக வானத்தில் பறக்கின்ற பறவை அது உல்லாசமாக பறக்கிறது. அதனுடைய வாழ்க்கையில் சிறகில் ஒன்ற இறகு அது காலாவதியாய் விழுந்தது. அது காற்றின் தழுவல்களாலும் அழுத்தங்களாலும் அது அங்கே பூமிக்கும் வராமல் வானத்திலேயே மிதந்து தழுவி காணப்படுகிறது. எனவே பறவை என்பது, இங்கே பறவையின் வாழ்வு என்பது அது இருப்பை கொண்டுள்ளது, இருப்பு என்ற சொல்லில் அமைகிறது அப்படின்னு சொல்றோம். இதுல ஒரு குருவினா நம்ம கேட்கலாம், எது அப்படின்னா, காற்றின் தீராத பக்கங்களை எதனை எழுதி செல்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். எப்படி காற்றின் தீராத பக்கங்களை எதனை எழுதி செல்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின். அப்ப சொல்லலாம், காற்றின் சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. எப்படி சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று ஒரு பறவையின் வாழ்க்கையை எழுதி செல்கிறது அப்படின்னு ஒரு குருவினா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆசிரியை பற்றிய குறிப்புகளை பண்ணலாம். ஒரு வினாக்களில் பார்த்தீங்கன்னா, காவியம் என்ற கவிதையை இயற்றியவர் யார்? பிரமிழ். அவருடைய இயற்பெயர் என்ற பிரமிழின் புனைப்பெயர்கள் யாவை? அவருடைய படைப்புகள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ படைப்புகள் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம சொன்னோம், இது சிறுகதை, விமர்சனம், கவிதை, கட்டுரை, ஓவியம், சிற்பம் செய்தல், இப்படி பல்வேறு வகையான படைப்புகளை படைத்துள்ளார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவை யாவும் ஆசிரியருடைய குறிப்புகள். அந்த பாடலுடைய பொருள், அந்த பாடலில் கேட்கப்படுகின்ற ஒரு வினா அப்படின்னு சொன்னால், காற்றின் தீராத பக்கங்களில் எதனை எழுதி செல்கிறது அப்படின்னு சொன்னால், காற்றின் சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று ஒரு பறவையின் பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது அப்படிங்கிற வினாக்கள் கேட்கலாம். இப்படி
பல்வேறு வகையில் நூல்வெளிங்கிற ஆசிரியர் குறிப்பில் பல்வேறு வினாக்கள் கேட்கலாம். அந்த மனப்பாடல் பார்த்திங்கன்னா எளிமையாக நம்ம மனப்பாடம் பண்ணி வைக்கலாம். இவையாவும் இன்று பார்த்த பகுதிகளாகும். மாணவர்களே, ஏதிலிக்குருவிகள் ஏதிலிக்குருவிகள் என்பது அது பறவை அல்ல, அது ஒரு இனம் அல்ல. ஏதோ ஒரு காரணத்தால் வாழ்வாதாரம் இல்லாததால் அது இவ்வுலகை விட்டு அழிந்தது அல்லது எங்கோ சென்றது. அப்பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அழகிய பெரியவன் அப்படின்னு சொன்னால் அவருடைய ஆசிரியர் குறிப்புகள், அவர் படைப்புகள். அவருடைய படைப்புகளில் புதினம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தகப்பன் கொடிங்கிற புதினத்திற்காக 2003 தமிழக அரசு விருது பெற்றது. இப்படி ஒவ்வொன்றாக நூல்வெளியை முழுமையாக படித்து ஆசிரியர் குறிப்புகள் கேட்கப்படுகின்ற என்னென்னவெல்லாம் கேட்கலாம் என்பதை நாம் ஒவ்வொன்றாக படித்தால் எளிமையாக போய்விடும். அதில் குறுவினா சிறுவினா என்ற 2 வினாக்களுக்கான விளக்கங்கள் சொன்னோம். அடுத்ததாக இலக்கண குறிப்புகள், புணர்ச்சிகள் என பார்த்தோம். காவியங்களிலும் காவியம் என்ற தலைப்பிலும் ஆசிரியர் யார், அவருடைய படைப்புகள் என்ன, காவியம் என்ற பாடல் எதை மையமாக கொண்டது என்பதையெல்லாம் பார்த்தோம். நீங்கள் அதற்கான விடைகளை புத்தகங்களிலோ உரைகளிலோ நாம் சொன்னதை பார்த்து நீ படித்து மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். மனப்பாடங்களை மனமாக செய்து கொள்ளுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. மாலை வணக்கம். நன்றிகள்.